Hello guys, I am Loki. Welcome back. நாம இப்போ பார்க்க போகிறது God level assassin I am the shadow. இதோட எபிசோட் 20 தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் 19வது எபிசோடை மிஸ் பண்ணியிருந்தா வருத்தப்படாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இப்போவே பண்ணிடுங்க. அப்படியே வீடியோக்கு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் உங்களோட கதை முடிஞ்சிடும்னு, அதனால தான் எல்லாருமே அங்கே கம்முன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம சாங்கை காட்டுறாங்க. சாங்குக்கு ஒன்றுமே புரியலை. என்னது, நான் இறந்து போயிட்டேனா? அதுக்கு மேலே இது என்ன நோட்டிஃபிகேஷன், நீங்கள் ஷேடோவால் கொல்லப்பட்டிருக்கீங்க, உங்களோட 1106 டேஸ் அதுக்கான லைஃப் எனர்ஜியை நீங்கள் இழந்தாச்சு. அதே மாதிரி 18 வருஷம் 113 டேஸ்க்கான ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜியும் நீங்கள் இழந்தாச்சு. பார்க்குற அவனோட கண்ணையே அவன் நம்ப முடியலை. ஏன்னா இந்த டவுனில் எத்தனையோ பேர் இருக்கும்போது இவன் கரெக்டாக அந்த டைம்லையே வரணும். முக்கியமாக அந்த சில்வர் டியர் பாஸை நான் கொல்ல போனேன் அப்படின்னு அவனுக்கு கடுப்பாக இருக்குது. அங்கே மற்ற பொண்ணுங்களும் பேசுகிறாங்க, எப்படி இறந்து போனோம், அந்த ஷேடோ அவன் தான் நம்மளையே கொன்னான், பிரதர் சாங்கை கொன்னான். ஆப்வியஸாக அவன் எதுக்காக இதை பண்ணான் உங்களுக்கு தெரியுதா? நம்ம மான்ஸ்டரை இந்த அளவுக்கு பாதிப்பில் இருக்கும்போது நடுவில் ஒரே கில்ல அவன் திருடிட்டான். அவனை மாதிரி ஒரு கேவலமான ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இதுக்காகவே அந்த ஷேடோவை நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லும்போது ஒரு ஆர்ச்சர் பொண்ணு சொல்கிறா, என்கிட்ட ஈகிளை அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்குது, இந்த சாங்ஃபையோட பார்ட்டியில் ஜாயின் பண்ணலாமா? இது மூலமாக யார் ஸ்டெல்த்தை பயன்படுத்தினாலும் அவங்கள என்னால் கண்டுபிடிக்க முடியும். அட நீ யாருமா? ஆல்ரெடி எங்களோட டீமில் மேஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதுவும் மேலே சாங்ஃபைக்கு மேஜர்ஸ் தான் தேவை, உன்ன மாதிரி ஆர்ச்சரெல்லாம் தேவையே இல்லை, புரியுதா? அட இருங்க கொஞ்சம், ஈவன் எனக்கு மேஜர்ஸ் தான் தேவை, அது உண்மை தான். இருந்தாலும் லவ்லி லேடிஸ், உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா என்ன? இந்த உலகத்தில் லவ் அதுதான் எல்லா விஷயத்துக்கும் கான்கர் பண்ணும். அதனால் ஆர்ச்சராக இருந்தால் என்ன, நீ ஆர்ச்சராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். உனக்குள்ளே எறிகிற அந்த பேஷனை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால் வா என் கூட ஜாயின் பண்ணு, நீ இன்னமும் ஸ்ட்ராங் ஆகலாம். அட பிரதர் சாங்ஃபை, உண்மையிலே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாங்ஃபை இப்படின்னு அவள் அழுதுகிட்டே சொல்கிறான். சாங்ஃபை ஒரு ஆர்ச்சனை சேர்த்துக்கிறார்ல, இதனால் மற்ற பொண்ணுங்களும் அங்கே வராங்க. சாங்ஃபை, நானும் ஒரு அசாசின், என்னால் ஸ்டெல்த்தை இருக்க ஒரு பர்சனை கண்டுபிடிக்க முடியும், அதனால் என்னையும் சேர்த்துக்கோங்க. அங்கே இன்னொரு பொண்ணு சொல்கிறா, என்கிட்ட ஃப்ரீசிங்கான ஒரு ஸ்கில் இருக்குது, இந்த ஷேடோ இருக்கான்ல அவனை என்னால் அசால்ட்டாக உரைய வைக்க முடியும், அதனால் என்னையை சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு ஒருத்தங்க சொல்ல, அட வாங்க வாங்க, என்னோடய ஃபேமிலியில் எல்லாருக்குமே இடம் இருக்குது, அதனால் உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். என்னோடய ஃபேமிலியில் லவ் தான் நிறைஞ்சிருக்கணும். நான் சாங்ஃபை இந்த அளவுக்கு ரொம்ப ஜென்டில்மேனாக இருப்பார்னு நான் சுத்தமாக யோசிக்கலை. இதுக்காகவே வாழ்க்கை முழுக்க அவரை ஃபாலோ பண்ணலாம்னு யோசிக்கிறேன். உண்மையாக சொன்னால் இந்த பொண்ணுங்களுக்கு மூளை இருக்கா? அது எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது. சாங்ஃபைக்காக நாம் ரிவெஞ்சை கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தங்களும் அங்கே சொல்கிறாங்க. இப்படி அவங்க பைத்தியக்காரத்தனமாக ஏதேதோ பண்ணுவாங்களா? இதையும் ஒரு 2-3 பேர் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆமாம் அந்த சின்ன செலிபிரிட்டிக்கு இப்போ என்ன தான் வேணும், இப்போ புதுசாக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு பிளான் எதுவும் வச்சுருக்கானா என்ன? உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவன் இப்போ தான் இறந்து போயிட்டு டவுனுக்கே வந்தானாம். அவன் இறந்து போயிட்டானா? அது நல்ல விஷயந்தான். ஆனால் இன்னமும் எனக்கு ஒரு விஷயம் புரியலை. இத்தனை பேர் ப்ரொடெக்ட் பண்ணும்போது எப்படி அந்த ஆள் இறந்து போக முடியும்? யார் அவங்கள கொல்ல வாய்ப்பு இருக்குது? அட அது கூட உனக்கு தெரியாதா? கொன்னது வேறு யாரும் இல்லை, ஷேடோவா. ஷேடோ உண்மையிலேயே நல்ல வேலை தான் பண்ணியிருக்கான். ஆனால் அதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு கேவலமான குரூப்பையாக கொல்லணும் அப்படின்னு அவங்க ஒரு சைடு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் சாங்கும் யோசிக்கிறான். அவ்வளோதான், என்னோட குரூப்பில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதே மாதிரி எல்லாருமே எங்களை பார்க்கவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு தெரிய போகுது யார் உண்மையிலே ஸ்ட்ராங்குன்னு. எப்பயுமே தனியாக இருக்க ஒன்றால் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியாது. அது என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் தனியாக இருக்கும்போது அது வீக் தான். இப்போ நான் காட்ட போகிறேன் இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு. அந்த ஷேடோ அவன் என் முன்னாடி ஒரு குட்டி அசாசன். இந்த மாதிரி ஒரு நோபல் மேட்ச் முன்னாடி அவன்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம ஷேடோவை காட்டுறாங்க. அவனோட கிரீடி ஹேண்ட் அது நம்மளால் பயன்படுத்துகிறான். அதனால் அங்கே 16 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. 217 லைஃப் எனர்ஜி அவனுக்கு கிடைக்குது. சில்வர் டியர் லூட் அப்படியே கோல்டு டியர் லூட்டு அங்கே மாற்ற இந்த இடத்துல எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் 1 கிடைச்சிருக்கும்ல, அதை வச்சு பெஸ்ட் ஆஃப் மெர்சி அதாங்க ஒரு எபிக் டியர் பவரை ஒரு டப்பாவை திறக்கும்போது நம்ம ஆளுக்கு கிடைச்சிருக்கும்ல, அதை நம்ம ஆள் எவால்வ் பண்ணி விட்டுறான். இப்போ அது எபிக் டியர்லேருந்து லெஜெண்டரி டியருக்கு போயிடுச்சு. இந்த ஸ்கில்லுக்கு ஆக்சுவலாக 2 ஸ்கில் இருக்கும், ஒன்று பேசிவ், இன்னொன்று ஆக்டிவ். பேசிவ் ஸ்கில் என்னன்னா, எப்போல்லாம் நம்ம ஹீரோ வீக்கான ஸ்பாட்டில் அட்டாக் பண்ணுறானோ அது 100% அதிகமான டேமேஜ் கொடுக்கும்.
ஆனால் இப்போ எவால்வ் ஆனதுனால 200% அதிகமாக கொடுக்கும். இது போக ஆக்டிவ் ஸ்கில்லில் ஒரு செகண்டுக்கு அங்கே டேமேஜ் போகும்ல, அது வந்து 100% போகும். ஆனால் இப்போ 150% அதிகமாக போகும். கூல்டவுன் டைமிங் 30லேருந்து அப்படி 25க்கு வந்துருச்சு. ஆனால் ஆல்ரெடி நம்ம ஹீரோ கிட்ட கூல்டவுனுக்கான ஒரு ஸ்கில் இருக்கும், அதனால் அது 15.5 செகண்டுக்கு வந்துருச்சு. உண்மையாக சொன்னால் இது வந்து கிரேட்டான ஸ்கில்லாக இருக்குது. நான் என்னோட பேசிவ் ஸ்கில்லை, அதாவது 200% டேமேஜ் கொடுக்கும், வீக்கான ஸ்பாட்டில் அட்டாக் பண்ணால். வீக்கான ஸ்பாட்டுன்னு சொன்னால் அது தலை தான். இந்த இமேஜை பாருங்கள். என்னோட பேசிவ் ஸ்கில் 200% ஆனதுலேருந்து அதோட தலையிலிருந்து நெஞ்சு வரைக்கும் அது வீக்கான ஸ்பாட் தான். அதே மாதிரி நான் எவால்வ் பண்ணிட்டாலே போதும், நல்லா அதோட பாதி உடம்பை ரொம்ப வீக்கான ஸ்பாட்டாக மாற்ற முடியும். அதுக்கப்புறம் என்னால் ஒரு கோல்டு டியர் பாஸையும் ஒன் ஷாட் பண்ண முடியும். போக போக இந்த சிஸ்டம் என்ன கிரேஸ் ஆக்குது. இதில் என்ன கடுப்பேற்றுற விஷயம் என்னன்னா, எபிக் டியர்லேருந்து நான் லெஜெண்டரி டியருக்கு மாற்றிட்டேன். ஆனால் லெஜெண்டரி டியர்லேருந்து மிட்டிக் டியருக்கு மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட 200 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் வந்து தேவையா? இதுக்கு முன்னாடி 100, இப்போ 200. இதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குது. மிட்டிக்லேருந்து ஏன்சியன்ட், இம்மார்டல் இந்த டியருக்கெல்லாம் நான் மாற்றினேன். இன்னமும் 3000க்கு மேலே நிறையவே காஸ்ட் வந்து போகும் போல். சரி, ஏதோ ஒன்று, என்கிட்ட 8 எவல்யூஷன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை வச்சு பேக் ஸ்டெப் அந்த ஸ்கில்லை எவால்வ் பண்ண வேண்டியது தான். அந்த ஸ்கில் இப்போ கோல்டுலேருந்து பிளாட்டினமுக்கு போயிடுச்சு. அதோட டேமேஜ் 30லேருந்து 40க்கு போயிடுச்சு. இதுக்கப்புறம் அங்கே சிஸ்டமை பார்த்துக்கிட்டே வரும்போது திடீர்னு ஒரு பொண்ணு கழுத்துலேயே குத்தலாம்னு வரா. ஷேடோ அதை நோட் பண்ணிடுறான். செத்துப்போ ஷேடோ. இங்கே குத்த வர அட்டாக்ல இருந்து நம்ம ஆள் அசால்ட்டாக டாச் பண்ணிடுறான். அவனோட ஸ்டெல்த் அந்த ஸ்கில்லையும் ஆக்டிவேட் பண்ணிடுறான். அங்கே மேலே பார்க்கும்போது ஏகப்பட்ட பொண்ணுங்க வந்திருக்காங்க. எல்லாருமே நம்ம ஷேடோவை கழுவி ஊற்றுறாங்க. அட கேவலமான ஷேடோ, எனக்கு தெரியும் நீ இங்கே தான் எங்கேயோ இருக்க, மரியாதையே வெளியே வா. இல்லை, இவன் வந்து வெளியில் வரமாட்டான்னு நினைக்கிறேன். நம்ம பிரதர் சாங் பைக்காக நம்ம தான் ரிவெஞ்சை கொடுக்கணும். அங்கே புதுசாக ஜாயின் பண்ண அந்த பொண்ணுங்களும் ரிவெஞ்சை கொடுக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட அட்டாக்கை பண்ணுறாங்க. ஈகிளை அப்படின்னு ஒரு ஸ்கில்லை அவள் பயன்படுத்துகிறா. அந்த இடத்துல ஒரு ஈகிளும் பறந்து போகுது. பறந்து போகிற ஒரு இடத்துலையும் அங்கே ஃபெதர்ஸாக இருக்குது. அங்கே விழும்போது ஆல்ரெடி ஒரு பொண்ணு ஸ்டெல்த்தை பயன்படுத்தி நைஸாக ஷேடோ கொள்ளலாம்னு வருவா. அங்கே தெரிய ஆரம்பிக்கிறான். அட பாருங்க, நான் வந்து பார்த்துட்டேன், அங்கே இருக்காம பாருங்க, நான் தான் ஷேடோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொம்பளை சொல்ல எல்லாருமே படுவேகமாக அந்த பொண்ணை தாக்குறாங்க. இந்த பொண்ணும் கத்துறா, அட இருங்க, இது வந்து நான் தான். அடுத்த செகண்டே அவளோட கதையை அங்கே முடிஞ்சிருது. அட நம்ம என்ன காரியம் பண்ணியிருக்கோம், அவள் நம்மளோட டீம் தான். இப்போ நம்ம தாக்குனது ஷேடோவை இல்லையா? அந்த அக்லியாக இருக்க பொண்ணு சொல்கிறா, நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேணாம், அவள் மேஜிங் இல்லை. இத்தனைக்கும் அவள் வந்து நம்மளோட சாண்ட்பையை விரும்பவும் இல்லை. அவள் எந்த விதமான கான்ட்ரிபியூஷனையுமே தரலை. அப்படி இருக்கும்போது அவள் வேஸ்ட்டு தான். அதனால் கண்டுக்காமல் சீக்கிரமாக உன்னோட ஈகிளையை பயன்படுத்து. உனக்கு புரியுதா? நான் இப்போயே பயன்படுத்துகிறேன். ஆனால் அதுக்குள்ளே ஒரு பெல் அடிக்கிற சவுண்ட் வந்து கேட்கும். அது நம்ம ஆளோட வேலை தான். கோஸ்ட் பெல்லை அவன் பயன்படுத்துகிறான். இதோட ஸ்பெஷாலிட்டியை பற்றி சொன்னால் 100 மீட்டருக்கு அந்த வேவ்ஸ் வந்து பரவும். அதே டைமில் யார் 100 மீட்டரில் இருக்காங்களோ 3 செகண்டுக்கு ஒன்றுமே பண்ண முடியாமல் ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க. அதே மாதிரி தான் அவங்களுக்கும் ஆகுது. அங்கங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அட என்ன ஆச்சு, என்னால் நகரவே முடியலை. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.